வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நடக்க போகுது. இன்னும் 2 days தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொரு கொஷினாக எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 marks பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 1 marks கேட்பாங்க. 20 1 marksல மேக்ஸிமம் ஒரு 16 or 17 1 marks கிட்ட நம்ம புக் பேக்லேருந்து எதிர்பார்க்கலாம்ப்பா. மீதி இருக்க ஒரு 4 marks அல்லது 3 marks தான் பார்த்தீங்கன்னா நம்ம புக் இன்சைடு இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 15 1 marks கிட்ட நீங்கள் புக் பேக்லேருந்து அட்டன் பண்ணிட்டாலும் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி 1 marks எல்லாம் கொஞ்சம் படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 marks பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். 22 வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்வு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. 23 டிஃபைன் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபி, மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி வரையறுக்கவும்னு கேட்டிருக்காங்க. 24th கொஷின், இந்திய பொருளாதாரத்தின் ஏதேனும் ஒரு இயல்பினை கூறுக. ஸ்டேட் எனி ஒன் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. 25th கொஷின், ஸ்டேட் த ரீசன் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் எல்பிஜி கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன. 26 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், வெளிப்படையான செலவுகள் என்றால் என்ன. 27 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் HDI அண்ட் PQLI, மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் HDI மற்றும் வாழ்க்கை தர குறியீட்டு எண் PQLI ஆகியவற்றை வேறுபடுத்துக. 28th கொஷின், ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வாண்ட், விருப்பங்களை வகைப்படுத்தி எழுதுக. 29th கொஷின், டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்ணியல் பொருளியலை வரையறுக்கவும். கிளாசிஃபை த மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காம்படிஷன், போட்டியின் அடிப்படையில் அங்காடியை வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 3 marks பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் த லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம், நீண்டகால செலவு வளைகோட்டை தக்க வரைபடத்துடன் விவரிக்கவும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட், வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக. 33 ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் வில்லேஜ் சர்வோதயா, கிராம சர்வோதயா பற்றி சிறுகுறிப்பு வரைக. 34th கொஷின், மென்ஷன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்ஜியின் பண்புகளை குறிப்பிடுக. 35th கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 36 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேண்ட், நிலத்தின் சிறப்பு இயல்புகள் யாவை. 37 வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ், சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 38 எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் செல்லிங் காஸ்ட் வித் அன் எக்ஸாம்பிள், விற்பனை செலவு என்றால் என்ன, அதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 39th கொஷின், ரைட் ஏ நோட் ஆன் மினரல் ரிசோர்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 40 கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பைலேட்ரல் மோனோபோலி, இருமுக முற்றுரிமை என்றால் என்ன. இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பகுதி 4 பொறுத்த வரைக்கும் 41th கொஷின், டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆலிகோபோலி, அதற்கு 6 கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம், சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த படத்துடன் விவரிக்கவும். அப்போ நமக்கு டயக்ராம்லாம் கேட்டாங்கன்னா நீட்டிலாக டயக்ராம்லாம் வரைஞ்சி வைங்க. 42 பொறுத்த வரைக்கும் வணிக வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிடுக, அல்லது 2015-20 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலிசம் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் டிஸ்கிரைப் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி 2015-2020. 43 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் இன் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் வித் த டயக்ராம், பொருளியலில் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறைகளின் படிகளை விளக்குக. மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 44 கொஷின் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், தேவை நெகிழ்ச்சியை அளவிடும் முறைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எலிஜிகேட் த லோனபிள் ஃபண்ட்ஸ் தேரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்லாம் படிச்சுக்கோங்க. 45th பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த மெயின் எக்கனாமிக்ஸ் ஐடியா ஆஃப் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய முக்கிய பொருளாதார கருத்துக்களை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இல்லுஸ்ட்ரேட் த ரிச்சர்டன் தேரி ஆஃப் ரெண்ட், ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். 46 பார்த்தீங்கன்னா அனலைஸ் த கேஸ் ஆஃப் ரூரல் இன்டிபெண்டன்ஸ், எக்ஸ்பிளைன் த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க, தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும்.
அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 uses ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மெத்தட் இன் எக்கனாமிக்ஸ் ஸ்டேட் எனி 2 cases ஃபார் ஹவுசிங் ப்ராப்ளம்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிராமஸ் ரூலை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த மெத்தட்லேருந்து சம்மு ஒன்று கேட்பாங்கப்பா. கணித முறையின் பொருளாதார பயன்பாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. ஊரக வளர்ச்சி சிக்கலுக்கான காரணங்களில் ஏதேனும் 2 கூறுக. அல்லது கிராமர் விதியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோட்டு சமன்பாட்டை தீர்வு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த கொஷின்ஸ்லாம் படிங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.